உலக சோப்பு போட்டு கை கழுவும் தினம் 2015. தூய்மைங்கிறது இன்னைக்கு நாட்டுக்கு மிக மிக முக்கியமானது. ஏன்னா இன்னைக்கு நாட்டில் தொற்றும் நோய்களை விட தொற்றா நோய்கள் தான் அதிகமாக இருக்குது. ஏன் ஆச்சரியமாக பார்க்குறீங்களா? இன்னைக்கு தொற்றா நோய்களுடைய நிலைமையை பாதுகாக்கணும் அப்படின்னா நம் கரங்கள் தூய்மையாக இருக்கணும். கை கழுவும் பழக்கத்தை முக்கியமாக குழந்தைகள் சாப்பிடுவதற்கு முன் கண்டிப்பாக கை கழுவ வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் விளையாடி கொண்டிருந்திருப்பார்கள், பல இடங்களிலும் அவர்கள் கைகளை வைத்திருப்பார்கள். அங்கிருந்து அவர்கள் பெற்ற அந்த ஒரு கிருமிகள் அவர்கள் வயிற்றினுள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. வயிற்றுப்போக்கு, சீதபேதி, போலியோ, டைஃபாய்டு, மஞ்சள் காமாலை போன்றவை முற்றிலும் தவிர்க்கப்படுகிறது. இது தவிர சுவாசம் தொடர்பான பல நோய்கள் வருவது முற்றிலும் தடுக்கப்படுகிறது. மேலும் புழு தொற்று ஏற்படுவது முற்றிலும் தவிர்க்கப்படுகிறது. இதற்காக நாம் தவறாமல் கைகளை சோப்பினால் கழுவ வேண்டும். ஏன் கரங்கள் நோய்களை தாங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கரங்களில் நோய்கள் ஒட்டுவது எளிமையானது. அப்போ எல்லா இடத்துலையும் எளிமையாக பரவிட்டு இருக்கு. அப்போ நம்முடைய கரங்கள் தூய்மையாக இருக்கணும். குழந்தைகள் மட்டுமல்லாமல் குழந்தைகளை பார்த்து கொள்ளக்கூடிய பெற்றோர்கள், பள்ளியில் வேலை செய்யக்கூடியவர்கள், பால்வாடியில் வேலை செய்யக்கூடியவர்கள், இவர்கள் அனைவருமே அவர்கள் கைகளை சுத்தமாக கழுவக்கூடிய ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொள்வது மிக அவசியம். முன்மூன்று என்பது நாம் உணவருந்துவதற்கு முன், உணவு தயாரிப்பு பணிகளில் ஈடுபடுவதற்கு முன், பிறருக்கு உணவு பரிமாறுவதற்கு, குழந்தைகளுக்கு உணவு ஊட்டுவதற்கு முன். பின்மூன்று என்பது கழிப்பறையை பயன்படுத்திய பிறகு, மலக்கழிவுகளை கையாண்ட பிறகு, அதாவது சாணம் அகற்றிய பிறகு, குழந்தைகளின் மலத்தை அகற்றிய பிறகு, கழிப்பறை, சமையலறை போன்ற எந்த ஒரு இடத்தையும் சுத்தம் செய்த பணிகளை மேற்கொண்ட பிறகு. ஆக இந்த முன்மூன்று பின்மூன்று தருணங்களில் சோப்பினால் கைகளை கழுவும் பழக்கம் உடையவர்களுக்கு நோய் வரும் அபாயம் 40% அளவிற்கு குறைகிறது. நாம் அத்தனை பேரும் ஒரு முடிவெடுப்போம். ஒவ்வொருவரும் நாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் மலம் கழித்த பின்பும் கைகளை கழுவோம். நாம் கழுவுறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இந்த மெசேஜை நம்ம பகிர்ந்துக்குவோம். நம் வீடு, நாம் இருக்கும் இடம், நாம் இருக்கக்கூடிய மாநிலம், நம் நாடு என முழுவதுமே அனைவருமே இந்த ஒரு கை கழுவும் பழக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். ஆயிரக்கணக்கான நோய்கள் இருந்து விடுதலை பண்ணணும்னா நம்முடைய கரங்கள் தூய்மையான கரங்களாக இருக்கணும். இந்த ஸ்டெப்ஸை நாமளும் செய்வோம், மற்றவங்களுக்கும் சொல்வோம். பலாயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றுவோம், கைகளை உயர்த்துவோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். எனவே நமக்கு நோய் வருவதை